Hello friends, welcome to Tensway Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான சாக்லேட் கனாச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீட்லயே வெறும் 3 பொருட்கள் பயன்படுத்தி ரொம்ப ஈஸியா குயிக்கா செய்யக்கூடிய கனாச் தான் இது. சோ பாருங்க எந்த அளவுக்கு திக் அண்ட் கிரீமியா இருக்கு. சோ இதை செய்யணும்னா கடைசி வரைக்கும் ஃபுல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. சோ அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். சுகர் அண்ட் கொக்கோ பவுடர் ரெண்டுமே ஈக்குவல் கண்டென்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த சாக்லேட் கனாச் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் மெஷரிங் கப்பில் தண்ணி மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கப் சேர்த்துக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 1/2 கப் தண்ணி தான் இது. ஸோ இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த சின்ன லம்ஸ் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம ஸ்டவ்வில் வைக்கும் போது எந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா சாக்லேட் கனாச் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஓரளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ இதுதான் சாக்லேட் கனாச்சுக்கு ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தரவா அது மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை ஒரு ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது, மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும், நல்லா திக்காக வந்துடும். இந்த மாதிரி சாக்லேட் கனாச் சாக்லேட் கனாச் கேக், அதுக்கப்புறம் மில்க் ஷேக்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே டாப்பிங்காக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு உள்ள குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாக்லேட் கனாச் கேக்கு மேலே டாப்பிங் சேர்க்குற மாதிரி அளவுக்கு தான் குவான்டிட்டி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் அதிகமாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷத்தில் நல்லா திக்காக சூப்பரான கன்சிஸ்டன்சியில் எவ்வளோ ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எந்த லம்ஸ் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நம்ம கையில் எடுக்கிறப்ப கீழே விழுகாமல் இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே திக்காக்காதீங்க. ஸோ இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 1 வீக் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு க்ரீமியாக சூப்பராக நம்மளோட சாக்லேட் கனாச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, கடைகளில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த அருமையான சாக்லேட் கனாச்சை நிறைய டெசர்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த சாக்லேட் கனாச்சை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நான் சொன்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வரும், நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.